ஸ்டடி அப்ராட் எஜுகேஷன் கன்சல்டன்ஸ் நிறுவனமும் சென்னையில் உள்ள ரஷ்ய கலாச்சார மையமும் இணைந்து ரஷ்ய பல்கலைக்கழகங்களின் கல்வி கண்காட்சி இரண்டாம் பாகம், முதல் பாகம் மே மாதம் நடந்தது. இரண்டாவது பாகம் இப்போ ஜூன் 16லேருந்து 22 வரைக்கும் கோயம்புத்தூரில் ஸ்டார்ட் பண்ணி சென்னை வரைக்கும் நடக்க போகுது. 16 ஜூன் கோயம்புத்தூர்லேயும், 17 சேலம், 18 திருச்சி, 19 மதுரை, 21, 22 சென்னையில் ரஷ்ய கலாச்சார மையத்திலையும் நடக்கும் போது இதில் ரஷ்யாவிலேருந்து ஒரு 8 லீடிங் மெடிக்கல் யூனிவர்சிட்டிஸும் ஒரு ஏவியேஷன் இன்ஸ்டிடியூட்டோடைய ரெப்ரசன்டேட்டிவ்ஸு, அந்த யூனிவர்சிட்டியினுடைய அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸ், வைஸ் சான்சலர்ஸ் இவங்க அவைலபிளாக இருப்பாங்க இந்த ஃபேரில். அவங்க ஃபேருக்கு வர ஸ்டூடெண்ட்ஸுக்கும் பேரண்ட்ஸுக்கும் தேவையான கோர்ஸ் டீட்டெயில்ஸு, ஃபீஸ் டீட்டெயில்ஸ், அங்கே ஆல்ரெடி படிக்கிற இந்திய மாணவர்கள் இவங்களோட கான்டாக்ட் நம்பர்ஸ் இதெல்லாம் ஷேர் பண்ணி அட்மிஷன் டீட்டெயில்ஸ் கொடுக்கறதுக்கு தயாராக இருப்பாங்க. ரஷ்யாவில் இப்போ இந்த போன வருடத்திலிருந்து ரஷ்யாவுக்கு மருத்துவம் படிக்க போகிற இந்தியாவிலேருந்து மருத்துவம் படிக்க போகிற மாணவர்களின் எண்ணிக்கை கூடின்னு இருக்கு, நிறைய அதிகரிச்சிருக்கு. பார்த்தீங்கன்னா 2023 23,000 இந்திய மாணவர்கள் ரஷ்ய மருத்துவ பல்கலைக்கழகங்களில் படிச்சுன்னு இருந்தாங்கன்னா 2024 மாத்திரம் 10,000க்கு மேற்பட்ட மாணவர்கள் போயிருக்காங்க. இந்த வருடம் அதற்கும் கூடுதலாக மாணவர்கள் சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு.